மகா சேனல் வியூவர்ஸ், வெல்கம் டு யாகண்டி. இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது யாகண்டியின் மலைப்பிரதேசத்தின் செழுமையான அழகு. ஒரு பக்கம் கிளிகளின் ஆசீர்வாத குரல்கள், மறுபக்கம் இயற்கை எண்ணெயின் வியப்பூட்டும் அழகு. காண கிடைக்காத அற்புத காட்சி. செங்குத்தான மலைச்சிகரங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியவில்லை. கைலாயத்திலா அல்லது வைகுந்தத்திலா? என்ன ஒரு பறவைகளின் அருமையான ஒளி. இறைவனின் அருளை நம் மீது ஒவ்வொரு கணமும் பொழிந்து கொண்டிருக்கும் அற்புதமான தருணம். பூண்டி மகான் பக்தி சேனல் வியூவர்ஸுக்கு மீண்டும் வெல்கம். இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது அத்ரி மகரிஷியினுடைய தவம் செய்த இடம். இங்கே அவர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இறைவனை மிகவும் மனமுருகி தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த மலைக்குகையின் முகப்பு தோற்றம். செங்குத்தான மலை. வெளியே குகையின் நுழைவு வாயில். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பூண்டி மகான் பக்தி சேனலில் நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது யாகண்டியினுடைய மலைக்குகை. இங்கே அகத்திய மகரிஷி மற்றும் அத்ரி மகரிஷி முனிவர்கள் தவம் செய்த இடம். நம்முடைய வாழ்க்கை பௌர்ணமி போல் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமென்றால் நாம் தவ புதல்வர்கள் மற்றும் மகான்களினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அதற்கு நாம் இப்படிப்பட்ட அதிசிறப்பு வாய்ந்த தவ பயன்மிக்க இடங்களை தேடி நாடி சென்று இறைவனை அணுகினால் நம்முடைய பிரார்த்தனைகள் மிக சிறப்பான முறையில் நியாயமாக நடைபெறும். இங்கே ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கே அகத்திய மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு காகம் அவரை தொந்தரவு செய்தது. அவருடைய தவத்துக்கு இடையூறாக இருந்தது. அதனால் அவர் சபித்து விட்டார். காகத்தின் இனங்கள் இந்த மலையின் மீது பறப்பதில்லை. இது இன்றும் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம். இதன் மூலமும் நாம் இந்த இடத்தினுடைய அருமையையும் மற்றும் தவத்தினுடைய பயனையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். குகையின் வெளித்தோற்றம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வீர பிரம்மங்கரின் வீர சரிதத்தில் நாம் இப்பொழுது அருகில் பார்த்து கொண்டிருப்பது யாகண்டி. இங்கேதான் அத்ரி மகரிஷி முதலான பல முனிவர்கள் தவம் செய்த குகை. இங்கே 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று அங்கே கங்கா ஈஸ்வரர், இன்னொன்று இங்கே வெங்கடாஜலபதியினுடைய ஆலயம். அதனுடைய படிதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது. மேலே வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய நின்ற திருக்கோலம். இது மலைக்குகையின் மேற்பகுதி. மிகவும் பிரம்மாண்டமாகவும் மிகவும் மலைக்கத்தக்க வகையிலுமே அமைந்துள்ளது. எவ்வளவு செங்குத்து பாருங்கள், உயரம். மனிதர்களால் கற்பனை செய்யக்கூட முடியாத வகையில் அமைந்துள்ளது. கோவிலின் வெளித்தோற்றம். உமா மகேஸ்வருடைய ஆலயம். கோபுரத்தின் தோற்றம். நுழைவு பகுதி. இயற்கை அழகு மிகுந்த அற்புதமான புனித கஷேத்திரம் யாகண்டி. கிளிகள் பறக்கும் அற்புதமான காட்சி. பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்ற அத்ரி மகரிஷிக்கும் பிரம்மகார சுவாமிக்கும் நமது வணக்கங்களை பக்தியுடன் சமர்ப்பிப்போம்.
குகையின் வெளித்தோற்றம். மீண்டும் ஒரு தடவை காண மாட்டாமோ என்று ஏக்கத்தில் நம்மை மலைக்க வைக்கக்கூடிய அற்புதமான மலைச்சிகரம். தவம் செய்தவர்களும் புண்ணியம் செய்தவர்களும் மட்டுமே தரிசிக்கக்கூடிய ஸ்தலமாக இது இருக்கிறது. கிளிகளின் ஆசீர்வாத குரல்கள் நம்மை வாழ்த்துகின்றன. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வேறொரு பரிசிங் ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்திரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருவாசகத்தினுடைய அருமையான வார்த்தைகள். இந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால், வேறொரு பரிசு இங்கு வேறு ஒன்றும் கிடையாது. இறைவனுடைய அற்புதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காலஞ்சாணி வீர பிரம்மங்கார சுவாமியினுடைய சரிதத்தில் நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். இது யாகண்டி, இந்த இடத்தின் பெயர். இதிலே அத்திரி மகரிஷி முதலான பல முனிவர்கள் தவம் செய்தார்கள். அகத்திய முனிவரும் இங்கே வந்து தவம் இருந்தார்கள். மிகவும் அற்புதமான ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மேலே கோபுரம், அதன் உள்ளே உமா மகேஸ்வரருக்கான ஒரு ஆலயம். வலது பக்கமாக வெங்கடாஜலபதிக்கு ஒரு சிறிய ஆலயத்தை வடிவமைத்துள்ளார் அத்திரி மகரிஷி. இங்கே பிரம்மங்கார் சுவாமி வந்து தவம் இருந்ததாக வரலாறு. அவர் வடிவமைத்த நந்தி அவர் முதலில் பிரதிஷ்டை செய்யும் பொழுது சிறியதாக இருந்தது. இப்பொழுது அது வளர்ந்து விட்டது. இயற்கை அழகு கொஞ்சம், மலை அழகு கொஞ்சம், மிகவும் அதிசயமான ஒரு ஸ்தலம். பல பக்தர்கள் இங்கே வந்து தங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை நிறைவேற்றி தருகிறார் பிரம்மங்கார சுவாமி மற்றும் அத்திரி மகரிஷி. அங்கே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. வடிவமைத்த பிரம்மங்கார சுவாமிக்கும் அத்திரி மகரிஷிக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கிறது. இதே நீர் கீழே நந்தியின் வாயில் விழுவதாக வேலைப்பாடு அமைத்துள்ளார்கள். செங்குத்தாக நீண்டு நிமிர்ந்திருக்கின்ற மலை யாகண்டியின் மலைக்குகை. சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, பக்திக்கான ஒரு சான்று. பூண்டி மகான் பக்தி சேனல் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது வீராட் வீர பிரம்மங்கார சுவாமியினுடைய ஜீவசமாதி. இது கோவிலின் முகப்பு தோற்றம். நந்தியினுடைய திருவுருவம் நமக்கு கண்களில் தென்படுகிறது. மிகவும் அருமையான ஒரு இடம். நம்முடைய வினைப்பயன்களை அறவே நீக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவசமாதி. நமக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நாம் நினைக்கும் நல்ல விஷயங்களையும் நமக்கு நடத்தி காட்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு மகான். 13ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர். காலஞானம் எழுதிய மகாஞானி வீராட் வீர விஷ்ணு பிரம்மங்கார். மிகவும் அற்புதமான இந்த பக்தி பயணத்தில் நம்மோடு இணைந்திருந்த அத்தனை வீரர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் வணக்கம்.